வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக யார் ஒருத்தர் மாற்று அரசியல் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்ருக்கோம். யாரோ வராங்க, நானும் மாற்று அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி வராங்க. ஒரு உண்மையாலுமே மாற்று அரசியல் ஒரு கட்சி பண்ணிகிட்ருக்கு. அதை பற்றி பார்ப்போமா? முதல்ல கட்சி பெயர். இந்த கட்சி வர்றதுக்கு முன்னாடி மற்ற முன்பு எல்லாமே திராவிடம், எல்லாமே கழகம் அப்படின்னு தான் முடியும். ஆனால் இவர் தான் கட்சி நாம் தமிழர் கட்சின்னு அங்கேயே ஒரு மாற்றம் கொடுத்தார். கட்சி பெயரில் மாற்றம். இவர்களுக்கு இல்லாத ஒரு திராவிட சித்தாந்தம் தான் இவங்களுடைய முக்கியமான கொள்கை. ஆனால் இவருக்கு இருக்கிற தேவையான தமிழ் தேசியம்தான் இவருடைய சித்தாந்தம், கொள்கை. காசு கொடுத்தா மட்டும்தான் வாக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு, காசு நான் ₹1 கொடுக்க மாட்டேன், உனக்காக உழைக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா, இதுதான் மாற்று. 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு கூறிய பிறகும் கூட 10% கூட கொடுக்காத இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் அறிவிக்கப்படாத 50% ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு 117 பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தாரு. இதுதான் மாற்று. மக்கள் வளர்ச்சியை பற்றி இவங்களுக்கு அக்கறை இருக்காது. தன் கட்சி நலனும் தன்னுடைய சுயநலனும் தான் முக்கியம் நினைக்கிறது திராவிட கட்சிகள். தன் கட்சி நலன் தோக்குதோ ஜெயிக்குதோ அதை தாண்டி இவர் என்ன சொன்னால் கோவச்சுக்குவாருன்னு சொல்லி பார்க்காத, தன் மக்களோட நலனை பற்றி பேசுகிறது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மாற்று. அனைத்து திராவிட கட்சிகளுக்கும் பெரியாரோட கைத்தடி தேவைப்படுது. ஆனால் என் இனத்திலேயே பல பெரியோர்கள் இருக்கிறப்ப உன்னுடைய தேவை எனக்கு இல்லைன்னு சொன்னது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, உண்மையான மாற்று. இவர்களுடைய அரசு சாம்ராஜ்யமே சாராயத்தில் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் சாராயத்தை ஒழிப்பேன், விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக கல்லை திறந்து விடுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, இதுதான் மாற்று. யார் ஜெயிச்சு வந்தால் எந்த துறையை எடுக்கலாம், எந்த துறையில் அதிகமான வருமானத்தை பார்க்கலாம்னு நினச்சி எடுப்பாங்க பார்த்தீங்களா. இயற்கை வளம், மண் வளம், மணல், கற்கள், இதை பற்றி சிந்திக்கிற கட்சி. எப்படி வருமானம் பார்க்கலான்னு சிந்திக்கிறது திராவிட கட்சிங்க. அதில் என் மண் வளமும் மலை வளமும் தான் எனக்கு முக்கியம், அதை பாதுகாக்கணும், மண் வளமும் மனை வளமும் எனக்கு மட்டும் இல்லை என் வருங்கால சந்ததியினருக்கும் சொல்லி பேசுகிறது தான் உண்மையான மாற்று. இலவசங்களை கொடுத்து இன்றைக்கும் என் மக்களை கையேந்து வைக்கிறது திராவிட அரசுகளின் சாதனை. இயற்கை, இலவசம் இதெல்லாம் வாங்கிறது என் தன்மான இலக்குன்னு சொல்கிறாரு பற்றியா, அதுதான் உண்மையான மாற்று. எந்த மொழி பேசுகிறவனும் என்னை ஆளலாம் அப்படின்னு சொல்லி சித்தாந்தத்தை வச்சுருக்கிறது தான் இந்த திராவிட கொள்கைகள். ஆனால் தன் இனத்தவன் மட்டும்தான் தனக்கு தலைவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் மாற்று. இவங்க இந்தியத்தை எதிர்க்கிறதுக்கு தமிழை பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் அந்த தமிழை எதிர்க்கிறதுக்கு மறைமுகமாக திராவிடத்தை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இந்தியத்தை எதிர்த்து இவங்க ஒவ்வொரு நாளும் தமிழை மறைமுகமாக அழிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு மாற்று தமிழ் மட்டுமே என் மூச்சு, தமிழ் மட்டுமே என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு திராவிடங்கிறது பொய் புரட்டுன்னு சொல்கிறாரு பார்த்தியா, இதுதான் உண்மையான மாற்று. சாதி, சமயம் இதை சொல்லி இதை பிரித்து நீ சிறுபான்மை நீ பெரும்பான்மைன்னு சொல்லி அவங்க அது மூலமாக தனக்கான வாக்குகளை பெறுறது தான் திராவிட கட்சிகள். என் இனத்தவன் அத்தனை பேரும் மொழியால் மட்டும்தான் இணைஞ்சிருக்கணும். மொழியால் அவன் தமிழன், அவன் சிறுபான்மை இல்லை, எல்லாம் தமிழ் பேரினத்தின் மக்கள் என்று கூறுறாரு பார்த்தீங்களா, இதுதான் மாற்று. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே மக்களின் நலன், மக்களின் இதுக்காகவே மாற்றாக இருக்கிற இந்த கட்சியை தவிர